ஹலோ எல்லாரும் நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ? நான் இன்றைக்கு ஒரு குயிக்காக செய்கிற ரெசிபி தான் செய்ய போகிறேன். இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயத்தையும் 2 மிளகாயையும் நல்லா சின்ன சின்ன வெட்டி போட்டு, பச்சை மிளகாய் வெட்டி போட்டு தாளித்து நல்லா தாளித்து போட்டு ஒரு பக்கத்தில் வச்சுட்டு பெருஞ்சீரகத்தையும் கடுகையும் போட்டு தாளிக்கிறேன். உங்களுக்கு அருகல் நுணுகலான மிளகாத்தூள் இருந்தால் அதை இந்த நேரத்தில் கலந்து மற்றது இஞ்சி போட்டு பேஸ்ட்டையும் போடுங்க. பிறகு எல்லாம் நல்லா தாளித்து வரைக்க ஒரு பெரிய தக்காளி பழத்தை போட்டு வெங்காயத்தோடு நல்லா கலந்து விடுங்கோ. ஏனென்றால் நான் இதுக்கு வெங்காயம் நல்லா தாளிச்சிருக்கணும். தாளித்தோன்னே இப்போ இந்த தக்காளி பழத்தை போட்டு கலந்து விடாட்டி வெங்காயம் கருகி போடுமென்ட்டு தான் நான் முதல் தாளித்து விட்றேன். பிறகு உங்களுக்கு தேவையான இது உங்களுக்கு நீங்கள் இப்போ அருகலான மிளகாய் தூள் போட்டால் இந்த குழம்பு தூள் போட தேவையில்லை. நான் இப்போ எனக்கிட்ட அந்த மிளகாத்தூள் இல்லாதபடியாக நான் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். 1.5 கரண்டி டீஸ்பூன் மிளகாத்தூளும் தேவையான உப்பும் போட்டு, பிறகு மஞ்சள் தூள் நான் இதுக்குள்ள கொஞ்சம் போடுறேன். என்னென்னா அது கொஞ்சம் கலர் கொடுக்கும். மற்றது முட்டைன்ற அந்த வாசமும் இல்லாமல் என்னது ஒரு மனம் இல்லாமல் போகும். இப்போ இதை நல்லா தாளிச்செடுங்க. இந்த நான் குழம்பு தூள் போட்டபடியாக இது நல்லா தாளிச்செடுக்கணும். அருகல் நூறுகளான மிளகா போட்டிங்களா அது கொஞ்சம் ஓரளவுக்கு தாளிச்சா பிறகு தக்காளி பழம் போட்டிங்களென்றால் உங்களுக்கு வெயிட் பண்ண தேவையில்லை. ஆனால் இது நான் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன்டா போட்டபடியாக கொஞ்சம் அது அந்த வாசனை போகும் வரையும், பச்சை வாசனை போகும் வரையும் அவிச்சு போட்டு நல்லா அது அந்த மேஷ் பண்ணி எடுக்கிறேன். நல்லா பார்த்தீங்களா, ஏன் இந்த இப்படி மேஷ் பண்ணுறது கிரைண்டரில் போடலாம்னு சொல்லுவீங்க. நான் இப்படி போட்டு செய்தீங்கன்னா ஒரு தனி டேஸ்ட் அடைக்கும். கிரைண்டர்ண்டா ஒரு சோஸ் மாதிரி வந்துடும். இப்படி போட்டு அமர்த்திட்டு நீங்கள் முட்டையை போட்டு வச்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். முட்டையை இப்படியே தனியாகவும் நீங்கள் சாப்பிட்லாம், சோத்தோடையும் கலந்து சாப்பிட்லாம். இப்போ தான் முதல் இந்த சேனலுக்கு வந்த நீங்களேண்டா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அமர்த்தி விடுங்கோ. கொமெண்ட் செய்யுங்கோ. எனக்கு கொமெண்ட் செய்தால் தான் எனக்கு என்ன மாதிரின்னு தெரியும். இப்போ நான் அவிச்ச முட்டையை கோதை எல்லாம் எடுத்துட்டு அரைவாசியாக வெட்டி வைக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் இதுகளை நல்ல வடிவாக பரப்பி விடுங்கோ. பரப்பிட்டு வெட்டின முட்டையை வெட்டின பக்கத்தை கீழே பக்கமாக வைக்கிறேன். வச்சு போட்டு அதான் அந்த தக்காளி பழத்தை அந்த இது உள்ளுக்கு போகும், அந்த மஞ்சள் கருவுக்குள்ளே போகும் வரையும் நான் அமர்த்தி விடுறேன். அமர்த்தி விட்டால் உள்ளுக்கு போய் அந்த குழம்பு அந்த மஞ்சள் கருவுக்குள்ளே போய் டேஸ்டாக இருக்கும். எல்லாத்தையும் இப்போ வச்சுட்டு அதை கொஞ்சம் நேரம் அவிய விடுங்க. அவிய விட்டுட்டு பேந்து திருப்பி எல்லாம் அந்த தக்காளி பழம் இந்த கிழவை எல்லா இடத்துக்கும் முட்டையில் எல்லா இடம் படுற மாதிரி பிரட்டி விடுங்க. பிரட்டி விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது பிள்ளைகளுக்கு 4 மணிக்கு நீங்கள் சாப்பிட்றதுக்கு கொடுத்தீங்கன்னா அவை விரும்பி சாப்பிடுவினம். இல்லாட்டி பானுக்குள்ள நடுவில் வச்சுட்டு டோஸ்டரில் பானை வச்சுட்டு அதையும் அப்படியும் நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடமும்
அந்த கலவை கலந்து முட்டையில் எல்லா இடமும் பட்டுட்டுது. இனி அதை எடுத்து நீங்கள் உங்களோட குடும்பத்துக்கு பரிமாறலாம். இப்படி என்ன மாதிரி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. செய்து பார்த்து டேஸ்ட் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரையும் வணக்கம்.